செய்து முடிச்சாக குயிக்கா எனக்கு ஒரு thumbs up போடுங்க பிள்ளைகள். Right, okay, நாங்க அடுத்ததுக்கு போவோம். I, you, we, they. The verb doesn't end with an S, whereas when using the subject she, he, it, the verb generally changes with an S added to the end. Present perfect. This term is used to describe an action that has taken place once or many times before now. The structure is the subject plus have or has plus a verb in the past form. For example, I have walked to school every day. They have travelled to China twice. Stacy has worked as a teaching assistant for 3 years now. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யாரு எனக்கு யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு நாங்க என்ன பாவிச்சோம்? சாய்ந்த பிரியா. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு நாங்க என்ன பாவிச்சோம்? had பாவிச்சோம். அப்ப எங்களுக்கு பிரசன்ட்க்கு என்ன தேவை? have or has. சரியா? have or has. இந்த ரெண்டும் பாவிப்போம். இந்த have or has எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா have வந்து I, we, you, theyக்கு பாவிப்போம். has வந்து singular she, he, itக்கு பாவிப்போம். ஆனா I வந்து ஐயும் சிங்குலர் தான், பட் நாங்க I எதுக்கு பாவிப்போம்? பெர்ஃபெக்ட்ல have பாவிப்போம். I have. I has ன்னு வராது, I have. Has எதுக்கு வருது? She, he, itக்கு. அடுத்த பாக்ஸ் ஒன்னு பாருங்க. In these examples, the time periods are continuing. For example, Stacy's career is still continuing, therefore it's in the present tense. பாத்தீங்களா? I, we, you, they வந்து have பாவிப்போம். She, he, itக்கு வந்து has பாவிப்போம். ரைட்? இதுல வந்து முதலாவது ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட். அடுத்தது நாங்க have or has பாவிக்க வேணும். அடுத்தது verb in past form. verb in past form. இந்த present perfectக்கு நாங்க என்ன பாவிப்போம்? has or have or வந்தா பிள்ளைகள் எப்பவும் நீங்க யோசிக்கணும் present perfectக்கு ed சேரும். verb ஓட ed சேரும். ரைட்? verb ஓட ed சேரும். ஓகே, அப்ப past form சேரும். verbல வந்து verbட past form சேரும். has-ஓ have-ஓ நீங்க பாவிக்கல verb ஓட ed சேரும். அது ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா சரி. சரியா? முதலாவது என்ன ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு? சப்ஜெக்ட். அது சிங்குலரா ப்ளூரலா கண்டுபிடிக்க வேணும். அடுத்தது சிங்குலரா இருந்தா has பாவிக்கணும். I இருந்தா மட்டும் have பாவிக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே நாங்க என்ன பாவிக்கணும்? we, you, theyக்கு have, she, he, itக்கு has. அதுக்கு பிறகு verb ஓட ed சேரும். சரியா? இதுல முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்க. I have walked to school every day. நான் வந்து போய்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அது சிம்பிளா சொல்றேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு நடந்துதான் போறேன். சரியா? அடுத்தது they have traveled to China twice. அவங்க வந்து 2 தடவை சைனாக்கு போயிட்டு வராங்க. 2 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. ஓகே. Stacy has worked as a teaching assistant for 3 years now. இப்ப வரைக்கும் 3 வருஷமா
Stacy has worked as a teaching assistant. Teaching assistant work பண்ணிக்கொண்டு இருக்கிறார். இருக்கிறார். travel பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். இரு இரு என்ற அந்த தமிழ் பதம் அந்த have hasக்கு இருக்கும் பிள்ளைகள். சரியா? நான் வந்து ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போய் கொண்டுதான் இருக்கிறேன். சரியா? அவங்க வந்து 2 தரம் சைனாக்கு போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸ்டேசி வந்து 3 வருஷமா டீச்சிங் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஓகேயா? இந்த பதம் விளங்குதா பிள்ளைகள்? இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? விளங்கிட்டா விளங்கலையா? நித்ரியா எல்லாரும் விளங்கிட்டு எல்லா ரைட் ஓகே. அப்ப எழுதிக்கொள்ளுங்க. விளங்கி எழுதுங்க. வெரி குட் விளங்கி எழுதுங்க. ஸ்ட்ரக்சர் எழுதிக்கொள்ளுங்க. சப்ஜெக்ட் பிளஸ் have or has ஏன் யூஸ் பண்ணணும்? எங்களுக்கு சிங்குலரா ப்ளூரலான்னு பாக்குறதுக்கு அடுத்தது வேர்போட past tense சேரும், ed சேரும். பிள்ளைகள் யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருந்தா மிஸ்ஸோட கால் பண்ணி கதைக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு வாய்ஸ் இருந்தாலும் போட்டு விட்டாலும் மிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடி. கடைசி நேரங்கள்ல கேட்கக்கூடாது. ஒர்க் செய்து கொள்ளைக்குள்ளேயே உங்களுக்கு டவுட்ஸ் வந்துட்டேன்னு சொன்னா கேட்டு திருத்தி கொள்ள வேணும். ரைட், எவ்வளவு பேர் எழுதியாச்சு மித்தாக்கள்?
ரைட், ஓகே. நாங்க அடுத்தது பார்க்கலாம். If we are using the subject I, we, you, they, we generally use have, and for subjects she, he, it, we use has. அடுத்தது Present continuous. This tense is used to describe an action that is ongoing now. The structure is the subject plus am is or are plus a verb ending in ing. For example, it is snowing outside. I am studying for my exam. She is eating her lunch. Here, when we are using the subject I, we generally use am. For subjects she, he, it, we use is. And for subjects we, you, they, we use are. இது சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரியா பிள்ளை? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ இதுல நீங்க ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க, சப்ஜெக்ட் இருக்குது, அதோட அயமா இஸா ஆரா பாவிக்கணும். சிங்குலரா இருந்து சொன்னா இஸ் பாவிக்கணும். ஆனா ஐக்கு மட்டும் நாங்க ஏஎம் ஆம் பாவிப்போம். அதுக்கு பிறகு ப்ளூரல் நவுனுக்கு ஆ பாவிப்போம். ரைட்? ஐக்கு மட்டும் ஏஎம் பாவிப்போம். ஷீ, ஹி, இட்டுக்கு இஸ் பாவிப்போம். வி, யூ, தேக்கு ஆ பாவிப்போம். சரியா? அப்ப முதலாவது சப்ஜெக்ட் இருக்கும் ஐ, ஆம், வேர்போட ஐஎன்ஜி. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்ப செய்து கொண்டிருக்கிறது. கண்டினியூஸ் செய்து கொண்டிருக்கிறார். சரியா? அப்ப this sentence is used to describe an action that is ongoing now. நடந்து கொண்டிருக்குது. சரியா? Is the structure subject plus am, is, are plus verb ing. முதலாவது, it is snowing outside. outside வெளியில snow பெய்து கொண்டே இருக்குது, கொட்டி கொண்டே இருக்குது. I am studying for my exam. எக்ஸாமுக்காண்டி நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறேன். She is eating her lunch. அவள் தன்னுடைய மதிய உணவை உண்டு கொண்டு இருக்கிறாள், இல்லாட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். இப்ப நடந்து கொண்டு இருக்குது. சரியா? இப்ப நடந்து கொண்டு இருக்கிற விஷயத்த நாங்க கண்டினியூஸ் சொல்லி சொல்லுவோம். சரி பிள்ளைகள், இதே முறைக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுக்குரிய ஒர்க்ஸ் எல்லாம், எக்ஸசைஸ் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கேன். ஸோ அதுகளையும் செய்து போட்டு அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா உடனுடனே கிளியர் பண்ணுங்க பிள்ளைகள். இல்லாட்டி மிஸ் சொல்ற மாதிரி அடுத்த மாசமே நீங்க இன்னொரு மிஸ் தேடி போக வேண்டி வரும். சரியா? அதுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க வீட்டுல சும்மா இருக்கலாம். நீங்க படிக்கிறீங்க, எஃபர்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னு சொன்னா டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வந்தா மிஸ்ஸை கேட்க வேணும். கேட்டு படிச்சுக்கொள்ளுங்க. இப்பவே இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கிளியர் பண்ணாட்டிக்கு மேல மேல போக கஷ்டம் இல்லை. அதனால நீங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா படிச்சு கொள்ளுங்க. சிம்பிளான எக்ஸசைஸ் தான் அனுப்புறேன் பிள்ளைகள், அதனால செய்து கொள்ளுங்க முடிஞ்ச வரை.
ரைட், ஓகே. எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்க. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. நாங்க இன்னைக்கு இதோட நாங்க முடிச்சுக்கொள்ளுவோம். எல்லாத்துக்குமான எக்ஸசைஸ் மிஸ் அனுப்பியிருக்கேன். ஸோ அதுகளை பார்த்து எழுதி கொள்ளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உடனே கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இல்லைன்னு சொன்னா பின்னுக்கு போக போக கஷ்டப்படுவீங்க. சரியா? ஓகே. இன்றைக்கு படிச்ச விடயங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்குதா? விளங்கி இருந்தா தம்ஸ் அப் போடுங்க பாப்பா மிஸ்ஸுக்கு. விளங்கி இருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ரைட், ரைட், ஓகே, வெரி குட். ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. அடுத்த கிளாஸ்லேயும் டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. முடிஞ்ச வர மிஸ் டைமுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ ஆல்.